நான் மிஸ் பண்ணிட்டு இருந்த ஏதோ ஒரு விஷயம் அது நீ என் பக்கத்துல இருக்கிறப்போ எனக்கு கிடைக்கிற மாதிரி ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். ஆமா கரெக்ட், அங்க இருந்து தான் எனக்கு ஆரம்பிச்சிச்சு. அதுக்கப்புறம் நீ கோச்சுக்கிட்டு செகண்ட் டைம் கொடைக்கானல் போனல, அப்பதான் நீ இல்லாம எனக்குள்ள பார்க்காம இருக்க முடியல. உன்னை தேடினப்ப கூட நான் கோவமா தான் தேடிட்டு இருந்தேன். அது லவ்னு எனக்கு தெரியல. உன்னை தேடி கொடைக்கானல் வந்து நான் உன்னை பார்த்தப்போ அப்படியே ஓடி வந்து உனக்கு கட்டி பிடிச்சேன்ல, அப்போ எனக்கு தெரியாம நான் புருஷனா மட்டும் தான் பிஹேவ் பண்ணேன். எப்ப எனக்கு புரிஞ்சதோ அப்போல இருந்து நம்ம ரிலேஷன்ஷிப்பை நான் சீரியஸா எடுத்துக்க ஆரம்பிச்சேன். என்னைக்கும் மிஸ் பண்ணிடக்கூடாது, என் கூடவே வச்சுக்கணும்ன்றதுல நான் ரொம்ப தெளிவா இருந்தேன். ஓ இஸ் இட் பாரு காவேரி, நான் சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீ இஸ் இட் காமெடி பண்ணிட்டு இருக்க. காமெடி பண்றேனா? ஓ நீங்க சீரியஸா தான் பேசிட்டு இருக்கீங்களா? சீரியஸா பேசிட்டு இருக்கும்போது விளையாட்டுத்தனமா இருந்தா கஷ்டமா இருக்குல்ல. இன்னைக்கு வாயை விட்டு நீ தாண்டி என் பொண்டாட்டின்னு சொல்றீங்க, ஆனா உங்களுக்குள்ள அப்படி ஒரு நினைப்பு இருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நான் பட்ட பாடு என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? இருந்தாலும் என் மனசுல நீங்க தான் அப்படிங்கிற எண்ணமும் வளர ஆரம்பிச்சு. அதை என்னால தடுக்கவும் முடியல. இமோஷனலா நான் உங்களை டிபெண்ட் பண்ண ஆரம்பிச்சேன். அம்மாவை தேட வேண்டிய இடத்துல கூட நான் உங்களை தான் தேட ஆரம்பிச்சேன். நீங்களும் எனக்காக நின்னீங்க. யமுனாவை ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருந்தப்போ நான் ரொம்ப பயந்துட்டேன். ஆனா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு வந்து எனக்காக நின்னீங்க. எனக்கு அப்போ சடனா அப்படியே பயம் போயிட்ட மாதிரி இருந்துச்சு. நீங்க தான் என்னோட பலோன். ஒரு பக்கம் என் மனசு ஃபுல்லா உங்களை பத்தின இப்படி ஒரு நினைப்பு வளர்ந்துகிட்டே இருந்துச்சு. இன்னொரு பக்கம் இந்த கான்ட்ராக்ட். எனக்கு பயம் வரும்போதெல்லாம் நான் உங்ககிட்ட வந்து கான்ட்ராக்ட பத்தி நான் வாண்டடா பேசி உங்ககிட்ட இருந்து ஏதாவது ஒரு பாசிட்டிவான பதில் வருமான்னு நான் ஏங்கிட்டு இருந்தேன். சில நேரம் நீங்க விளையாடுறதா தோணும், சில நேரம் நீங்க அப்படியே சீரியஸா பேசுற மாதிரி தோணும். குழப்பத்திலேயே என் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தேன் தெரியுமா? கழுத்துல இருக்கிற இந்த தாலி நிஜமா பொய்யான்னு கூட தெரியாம, இந்த வெளிப்படையா கேட்கவும் முடியாம நான் தவிச்ச தவிர எனக்கு மட்டும் தான் தெரியும். அதை நான் யார்கிட்டயும் ஷேர் கூட பண்ணதில்லை. ஆனா நீங்க அதை விளையாட்ட